என்ன பண்றது, கல்யாணம் பண்ணிடுச்சு. என்ன பண்றது, கல்யாணம் பண்ணி 3 குழந்தைல வச்சுட்டா. நான் கேட்பேன் ஏண்டா. By the way, jokes apart, அம்பிகா, I'm really sorry. அவங்களோட பொண்டாட்டி கூட என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அப்படியோ எதிர்பார்க்காதீங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாரும் என்னோட. தேங்க்யூ அங்கிள் ஆண்டி, எவ்வளோ ஒரு சூப்பரான ஒருத்தர் வளர்த்துருக்காங்க தான் சொல்லுவேன். இருங்க இருங்க. 11 years for me தமிழ் சினிமாவில். அண்ட் தமிழ் சினிமாவில் இருக்கும்போது போக போக எவ்ரி டே வந்து எனக்கு வந்து நான் வந்து சினிமா தான் காதலிக்கிற மாதிரி இருக்கு. நிறைய போராட்டம், நிறைய ஒரு நாள். I think I've done around என்னோட பொறுத்த வரைக்கும் 26 film and this is my 27th film. அதில் சில ஃபில்ம் ரிலீஸே ஆகலை. ஆனால் எவ்ரி டே இட் வில் பி லைக் எஞ்சி உடனே இன்னைக்கு ஒரு நல்ல கதை கேட்போம். ஒரு கதைக்கு ஒரு கேரக்டருக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்போம். அதே ஒரு டைமில் ரொம்ப ஒரு கஷ்டமான டைம், நம்ம கொரோனா டைம் காலத்தில் என்கிட்ட ஒரு கால் வருது, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கதை பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பண்ணுறோம் சொல்லிட்டு அதோட வாலியோட இந்த படம் ஒரு டைரக்டர் வாலி மோகன்தாஸ், அவங்களோட ஒரு முதல் படம் ஈஷ் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணும்போது ஒரு 5 நாள் ஷூட் பண்ணிட்டோம். ஷூட் பண்ணி முடிஞ்சிச்சு. படம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக வெயிட் பண்ணி 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 இப்போ வரைக்கும் படம் வரல. சரி, இதோட முடிஞ்சிச்சு கதை. அதுக்கப்புறம் வந்து லெட்ஸ் கம் டு மை my best friend, you can say one of my, you're my best friend, okay, like my best friend, obviously the producer of the film. அவங்க சொல்லிட்டு போனாங்கல்ல சண்டை போடணும், அவங்ககிட்ட நிறைய சண்டை போடும். He is actually my very close friend, okay. Like எனக்கு அவரை வந்து ஒரு 6-7 years தெரியும். அவ்வளோ க்ளோஸாக இருப்பேன். அவன் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன் இந்த படம் பற்றி. அதுக்கு முன்னாடி இந்த படம்க்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் பீங். லைக் என்ன பண்றது, கல்யாணம் பண்ணிடுச்சு. என்ன பண்றது, கல்யாணம் பண்ணி 3 குழந்தைல வச்சுட்டா. நான் கேட்பேன் ஏண்டா. By the way, jokes apart, அம்பிகா, I'm really sorry. அவங்களோட பொண்டாட்டி கூட என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அப்படியோ எதிர்பார்க்காதீங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாரும் என்னோட. தேங்க்யூ அங்கிள் ஆண்டி, எவ்வளோ ஒரு சூப்பரான ஒருத்தர் வளர்த்துருக்காங்க தான் சொல்லுவேன். இருங்க 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 இருங்க. ஜெனரலா லைஃப்ல எதுக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்றேன்னா, என் லைஃப்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் ஜெகதீஷ் இதுவும் ஆயிடுச்சுடா, என்ன பண்றது, சரி சரி கவலைப்படாது, செட் ஆயிடும். அதே மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்ல அவங்க சும்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த சினிமா பத்தி பேசிட்டு முடிச்சிடுவோம். அந்த ஒரு ஜோன்ல நான் வாலி கூட்டிட்டு, வாலியோட முதல் படம் படமே ரிலீஸ் ஆகலனால, பட் அவங்களோட மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ டோல் வாலி, எப்படியாச்சும் எனக்கு ஒரு கம்பேக் வேணும் தமிழ் சினிமால. எனக்கு பர்ஃபார்ம் பண்ண தெரியும், ஆனால் எந்த ஒரு டைரக்டர் எனக்கு பர்ஃபார்ம் பண்ணி வச்சிருவாங்க எனக்கு தெரியல. ஸோ நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், ஒரு ப்ரொடியூசரோட லிங்க் பண்ணிட்டு ஒரு படம் பண்ணலாம். அப்படியே ஒரு ஏஞ்சல் யூனிவர்ஸ் ஜஸ்ட் ஹர்ட் மீ. அப்படியே ஒரு நாள் இவங்க ஃபோன் பண்ணி, இவங்க 2 பேர் மீட் பண்ணிட்டு வச்சுட்டு முடிஞ்சிச்சு கதை. அங்கே இவன் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, we are doing one film with you. With me? ஜெகதீஷ் சொல்கிறாங்க, we are doing one film with you. With me? யார் டிரெக்டர்? இல்லை, your favorite வாலி மோகன்தாஸ். என்னடா சொல்கிற, முடிஞ்சிச்சு கதை.
பிடிச்ச டைரக்டரும் கிடைச்சிருக்கு, பிடிச்ச ப்ரொடியூசரும் கிடைச்சிருக்கு. பட் ஆக்சுவலி படம் வந்து பட் ஜோக்ஸ் அப்பார்ட் நம்ம வந்து இந்த படமுக்கு நம்ம எல்லாரும் லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல் த ஆக்டர்ஸ் பட் மோஸ்ட் ப்ராபப்லி ஷேன் வெல்கம் டு தமிழ் சினிமாஸ். இதே 11 years back I also came like this, but you have a great opportunity, I must say this. And all the cast and crew, everybody, எல்லாரும் நம்ம இந்த படமுக்கு அவ்வளவு ஹார்ட் ஒர்க், அவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம். And I'm standing here and said yes, this is my year 2024. I am definitely coming back. Like Nandri and Nandri, I'm really coming back and I never gave up. Na vittave kudukala, na Tamil kattukitte, நான் வந்து என்னால என்ன பண்ண முடிஞ்சிச்சு அதை நான் பண்ணியிருக்கேன். கடவுள் இருக்காங்க, அது ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் சாம் சிஎஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் மியூசிக். சரண் அண்ட் ஐ மஸ்ட் சே டு ஆல் த ஏடிஸ், ஃபேண்டாஸ்டிக். நீங்கள் எல்லாமே நம்ம படம் எப்படி பண்ணி முடிச்சிருவோம். புதுக்கோட்டை செம்ம ஹீட்டில் இவங்கெல்லாம் நின்று ஆர்டிஸ்ட் கூப்பிடுவாங்க, நின்று எல்லாருக்குமே கோஆர்டினேட் பண்ணி திட்டு வாங்கி நம்ம இன்னைக்கு பேர் வாங்கிட்டு போறோம். ஆனா அவங்கள வந்து பாவம். ஸோ and Neharika, welcome to Tamil Cinemas. You already did one film here. So Kalai, let me come to Kalai. So first day scene open பண்றாங்க. நான் யோசிக்கிறேன், ஐயோ இவங்கெல்லாம் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க, என்ன பண்றதே தெரியல. என்ன பண்ணிட்டேன்னா உண்மையாலே அந்த ஜோன்ல போய் அழுதுட்டே இருக்கேன் நானு. யாரும் என்ன திட்டுவாங்கல்ல, திட்டினா கூட இப்போ அழுதுட்டே இருக்கணும், என்ன பண்ணாலும் அழுதுட்டே இருக்கணும். சரி ஓகே, டேஷ் 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 அழுதுட்டே இருங்க, பிரச்சனை இல்லை. பட் such a humble co-stars in this film, like such a great performer. They are all standing here for some reason, I must say. And Vali, all the very best. You have done a great job, I heard. அவங்க ரங்கோலி பண்ணியிருக்காங்க, இன்னொரு படம் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ யா, தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வணக்கம். மெட்ராஸ் என் ஊர், மெட்ராஸ்க்கு. ஆனால் இந்த படத்தில் வந்து நான் புதுக்கோட்டை ஆளாக நடிச்சிருக்கேன். அப்புறம் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. ஷேன் ரொம்ப ஜாலியான ஒரு பையன், நம்ம ஒரு கோ ஆர்டிஸ்ட் மாதிரி வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஐஷு ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஐ லைக் யுவர் கான்ஃபிடன்ஸ் ஐஷு, சூப்பர். நீ அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாத. சினிமா வந்து ஒரு நாள் எல்லார் லைஃப் எப்படினாலும் மாறும். த டே வில் கம், டோன்ட் வரி. கண்டிப்பாக நீ நேர்மையாக அதை கொண்டு நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணிருந்தோன்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். கண்டிப்பாக சினிமா நம்ம கைவிடாது, எனக்கும் சொல்லிக்கிறேன். சூப்பர். அப்புறம் வாலி, எனக்கு அந்த இதுக்கு முன்னாடி ஒரு பண்ண படத்தோட டீசர் தான் காமிச்சோன்னே கதை சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ட்ரெயிலர் டீசர் காட்டும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உடனே அதை பார்த்தோன்னே மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே இருந்தால் இப்போ இந்த கதையும் பயங்கர சூப்பராக இருந்தது. ஸோ உடனே நான் பண்ணலாம். நல்ல படத்தில் நம்ம பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்குன்றது முக்கியம் இல்லை, நல்ல படத்தில் இருக்குன்றது ஒரு சூப்பரான விஷயம் தான். ஸோ அதனால் இந்த படத்தில் நான் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தயாரிப்பாளர் பற்றி சொல்லணும், அவர் தான் ஹீரோ மாதிரி வந்திருக்கார் பயங்கரமாக. அது இல்லாமல் நீங்கள் நோட் பண்ணுறதில்ல இந்த சில மீம் வரும், அதை போட்டு இந்த பயங்கரமாக ரோட்டில் அட்ராசிட்டி பண்ணுவாங்க, பயங்கரமாக ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க. என்ன சரக்குன்னு தெரியலையா அப்படின்னு ஒரு மீம் வரும். அந்த சரக்கு எனக்கு வேணும்னு, அந்த மாதிரி வந்ததுலேருந்து நீ கடைசி வரைக்கும் மாஸ் பண்ணுற தலை. ஐ லவ் யூ தலை, சூப்பர். அது பயங்கரமாக இருக்குது. ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா ஏறும்போது எங்கள் எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் வர கொடுத்தாரு ஜெகதீஷ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஒரு படம் முடியும் போது எங்கள் நிறைய பேர் ஃபோனை அட்டன் பண்ணாமல் விடுறது தான் சில படங்களில் நடக்கும். நீங்கள் ஏறும்போது எங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு டே எங்களை எப்படி ட்ரீட் பண்ணீங்களோ இது வரைக்கும் அதே மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. ஒரு படம் வெற்றி தோல்வின்றது நம்ம கையில் கிடையாது, மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அது வரதுக்கு முன்னாடி இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக ஒரு அப்ரோச், ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் வந்து ரொம்ப சூப்பர். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் நடக்கும். அப்புறம் யார்
பிரசனாலாம் கொஞ்சம் ஓவராக நடிப்பான், ஆனால் வந்து பயங்கரமான ஆள். சும்மா பேச தெரியாத மாதிரி ஆக்டிங் விடுவான். ஷூட்டிங் லைன்லாம் வச்சு செய்வான் மச்சான். சூப்பர். எல்லாருமே ஷரண், அப்புறம் நிகாரிகா கூட நான் இந்த படத்தில் அவ்வளோ காம்பினேஷன் இல்லை, பட் நெக்ஸ்ட் படம் எதாவது நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். இல்லன், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச். இல்லன் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து கூட ஒர்க் பண்ண முடியல. பட் இல்லைன்னு விட அங்கிள் வந்து எனக்கு பயங்கர க்ளோஸு. நாங்கள் அப்போதுலேருந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம். சந்தோஷ் ப்ரோ ஆர்ட் டைரக்டர் மச்சான் வந்து எனக்கு மெட்ராஸ் டைம்லாம் தெரியும். அப்புறம் யாரை மிஸ் பண்ணோம். எடிட்டர் சூப்பர் ப்ரோ, செமையாக இருந்தது ஃபஸ்ட் படம். இதுக்கு வந்து ஆக்சுவலாக வாலிக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறத விட தயாரிப்பாளர், ஏன்னா முதல் படத்துக்கு வந்து ஒரு நடிகர் எல்லாரை விட தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கொண்டு வர டீமை நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஒரு படம் சக்ஸஸ் வந்தோடனே டக்குன்னு எல்லாமே மாறிடும். அது வந்து நம்ம கையில் கிடையாது, சினிமா ஒன்று செய்யும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் படமே உங்களுக்கு வந்து பண்ணும்போது உங்கள் டீமை கொண்டு வந்ததுக்கு வாலிக்கிட்ட அந்த ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண ப்ரொடியூசருக்கு தான் நம்ம நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே நன்றி. ஷேன் தேங்க்யூ. எல்லாரும் சொல்லலை. சாம் வந்து சாரி மச்சான் சொல்லிடுறேன். சாம் நானும் ஆல்ரெடி இப்போ நம்ம என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நாங்கள் ட்ரெண்டிங்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம், ப்ரொடக்ஷனில் இருக்குது. அது வந்து நானும் என் ஃப்ரெண்டு ஆனந்தனாக ஒரு சேர்ந்து பண்ணுறோம். அதுக்கும் சாம் தான் மியூசிக். நான் சாம் மியூசிக்கோட பெரிய ஃபேன். நான் அந்த படத்தையும் இதே மாதிரி தான் அனுப்பிச்சி விட்டு அந்த படத்தை காப்பாற்றுறீங்க சாம்னு சொல்லியிருக்கேன். காப்பாற்றிடுவார்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மோர் தேன் தட். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லோரும் இருக்கானுங்க. நல்லா ஜாலியாக இருக்கீங்களா? சூப்பர். அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பாலாஜி, லல்லு எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து நிறைய ரொம்ப சூப்பராக ரொம்ப க்ளோஸாக அசோசியேட் ஆகி ரொம்ப ஜெனுவனாக ரொம்ப லவ்வபுளாக ஒர்க் பண்ண ஒரு படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வந்து எல்லாருக்கும் நன்றி. லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். வெறும் இன்டர்வல் வரைக்கும், ஐ திங்க் இன்டர்வல் கூட இல்லைன்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் கதையை கேட்டுட்டு சரி பிரதர் கேட்குறேன்னு சொல்லி நாளைக்கு மறுநாள் காலையில் கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அவ்வளோ நம்பிக்கை வச்ச ஒரு மனிதர். ஸோ ஷேன் பிரதர் சொன்ன மாதிரி தான், மறக்க மாட்டோம். அதுக்கப்புறம் எல்லாரை பற்றி எல்லாரும் நிறைய சொல்லிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமாக என்னோட டீம் கொஞ்சம் அப்படியே எழுந்துறீங்க, ஏஜ் இல்லைங்க சும்மா. ஸோ இவங்க எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க, அவ்வளோ சண்டை போட்டிருக்கேன், அவ்வளோ ஓட விட்டுருக்கோம். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க். ரொம்ப தேங்க்யூ. வாலி ப்ரோக்கும் ஷான் ப்ரோக்கும் ஒரு பயங்கர சிங்க் இருக்கும். ரெண்டு பேருமே பயங்கர ஷார்ப்பாக இருப்பாங்க. வாலி வந்து அவருக்கு என்ன வேணும்னு கிளியராக அவர் சொல்லிடுவார். அதே மாதிரி ஷான் ப்ரோவும் ரொம்ப கிளியராக இருப்பாப்புல. ஸோ அதே மாதிரி அவர் அந்த டைமில் வந்து ஈத் டைம் அவர் அந்த சாங் பண்ணும்போது ஈத் டைமில் தான் அவர் ஃபாஸ்டிங் இருந்தார். நாங்கள் டைரெக்டாக ஷூட்டிங் போயிட்டோம். பட் இருந்தாலும் அவர் டைரெக்டாக ஷூட்டிங்கில் மேனேஜ் பண்ணி பண்ணாமல் இல்லை நான் கொஞ்சம் ரிஹர்சல் பண்ணி நல்லா டைம் எடுத்து நான் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்ட்டு டெய்லியில் ஷூட்டிங் பண்ணுவோம், நைட்டு ரிஹர்சல் பண்ணுவார் எவ்ரிடே. ஸோ நிறைய எஃபர்ட் போட்டார். ஏதோ கடமைக்கு வந்து பண்ணிட்டு போனேன்னு இல்லாமல் ஃபுல்ஃபில்லாக பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். பயம்லாம் ஒன்றும் இல்லை. மற்றவங்க எடுத்துக்கிறத விட நான் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துப்பேன். ஏன்னா நீங்கள் நேம் ஸ்லைட்லேயே பார்க்கலாம். நேம் ஸ்லைட்லேயே எல்லா பேரும் ஒரு வாட்டி வரும், எந்த மட்டும் 2 வாட்டி வரும். ஈபியாவும் வரும், ஆக்டராகவும் வரும், 2 வாட்டி வரும். அதனால் நீங்கள் கேட்குற எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்ஸ்லாம் என்கிட்ட தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆர்ட் டைரக்டர் ஆனந்த்மணிண்ணா. ஆனந்த்மணி மாமா தான். ஏன்னா எந்த டைமில் நான் மாமான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சேன்னு தெரியல. அவர் ஒரு தடவை மச்சான்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரி வயசில் பெரியவர் ஆச்சு, நான் மாமான்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்போதுலேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே அவர் ஆனந்த் மாமான்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. அவரோட ஒர்க் வந்து உண்மையிலே இந்த படத்துக்கு நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்ததுனால எவ்வளோ ஒரு பட்ஜெட்டிங்கில் அவர் எவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாரு. நம்ம எதிர்பார்த்ததை விட அது கொஞ்சம் ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்தாரு. சாங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப குயிக்காக, ரொம்ப இன்டென்ஸாக, ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ தேங்க்யூண்ணா. அப்புறம் எடிட்டர் வசந்த் பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்காப்புல. ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த படம் வந்து டெபியூட்டு. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல நோட்டபிளான ஒரு எடிட்டராக இருப்பாருங்க ஃபியூச்சரில். ஏன்னா அவரோட ஒர்க் வந்து அவ்வளோ, நீங்கள் டீசர்லேயே பார்த்துருப்பீங்க அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் த பேக் ஷாட். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தேங்க்யூ. டான்ஸ் மாஸ்டர் சந்தோஷ் மாஸ்டர், தேங்க்யூ. நீங்கள் அந்த புதுக்கோட்டையில் இருந்த அந்த வெயிலில் நாங்கள் கொடுத்த டைமுக்குள்ளே ரொம்ப அழகாக சூப்பராக ஷேன்ரோட மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணா நிகாரிகா மேமோட ஃபாதராக பண்ணியிருக்காரு.
ரோலில் ரொம்ப ரொம்ப நேரம் நாங்கள் தான் பேசிகிட்டு இருப்போம். நாங்கள் வந்து இந்த படம் இல்லை, நாங்கள் இது 2வது படம் இணையரோன்னு நினைக்கிறேன், கிரிமினலில் பண்ணியிருந்தோம். என்னோட கேரன்மேட் அவர் வந்து ராமராஜன் கூட இருந்த கதையை பற்றி நாங்கள் கேட்டுகிட்டே இருப்பேன். அவர் சொல்லிகிட்டே இருப்பார். அந்தளவுக்கு இளன் பிரதர் நமக்கு பிக் ஃப்ரெண்ட்லேருந்து ரொம்ப பழக்கம் நமக்கு. தேங்க்யூ ஃபார் த சாங். தேங்க்யூ. வாலி ப்ரோ பற்றி இருங்க, பின்னாடி வருவோம். சேவிங் தி பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட். ப்ரொடியூசரை பற்றி பேசி ஆகணும். ப்ரொடியூசர் வந்து எப்படி சொல்லணும்னா, கதையை பற்றி அவர் சொன்னார். ஸோ அந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். ஆக்சுவலாக வந்து நான் வாலி ப்ரோ 2 பேர் நாங்கள் வந்து அவர் ரங்கோலி படம் முடிஞ்சது, அதுக்கப்புறம் இருள் கொண்ட வானம் படம் முடித்தோம். அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்துக்காக போயிருந்தார் ஊருக்கு. அப்போ சில இன்சிடென்ட்லாம் நடந்தது. அதுக்கப்புறமா திருப்பி இங்கே வந்ததுக்கப்புறமா நாங்கள் தேடாத இடம் கிடையாது. நிறைய ப்ரொடியூசர்கிட்ட போய் பிச் பண்ணோம். எல்லாருமே கேட்டுட்டு எல்லாமே இருந்தால் ஒரு நாள் வந்து நாங்கள் 3 வாட்டி அந்த கதையை சொன்னோம் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட. இது போக 2 கதை. அப்புறம் ப்ரொடியூசர் வந்து ஒரு காலில் வந்து கூப்பிட்டுருந்தாரு, வாங்க அப்படின்ட்டு. அப்போ போயிட்டு அவர்கிட்ட வந்து எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா நீட் அண்ட் கண்டென்ட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பேசுகிறோம். செகண்ட் ஆஃப் இது வந்து எங்கள் கிளைமேக்ஸ் வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றதுல வந்து நிறைய குழப்பங்கள் இருந்தது. அது எப்படி முடிக்கலாம் அப்படின்றது. அப்படின்னும்போது அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் போட்டு கேட்டார். சரி அடுத்த நாள் வந்துருங்க, அடுத்த நாள் வந்து நீங்கள் கதையை கம்ப்ளீட்டாக நீங்கள் சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணி போட்டினார். அடுத்த நாள் நாங்கள் போனோம். அப்போ நாங்கள் ஒரு சில எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் இருந்தோம். என்னன்னு கேட்டார். கேட்கறதுக்கு முன்னாடியே செக் எடுத்து கொடுத்து அன்றைக்கே சைன் பண்ணிட்டார். செகண்ட் ஆஃப் கூட கேட்கல அவர். ஏன்னா அவர் ரங்கோலி படத்தை பார்த்துட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரங்கோலி படம் வந்து தியேட்டர்லேருந்து எடுக்கிற லாஸ்ட் ஷோ போய் பார்த்தார் அவர். பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படிதான் உள்ள வந்தார். எங்களை வந்து அரவணைச்ச இது வந்து நான் ஆனால் வந்து நாங்கள் கதை கம்ப்ளீட்டாக முடிக்காமல் ஷூட்டுக்கு நான் கிளம்பல. எப்போ நாங்கள் சாம்சிஎஸ் ப்ரதருக்கு நாங்கள் அந்த கதையை நாங்கள் சொன்னோமோ அன்றைக்கி உட்காந்து கம்ப்ளீட்டாக கேட்டார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அது ஒன்று. அதுக்கப்புறம் ஷேன் ப்ரோ பிடிச்ச கதை வந்து கதை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, ஃபைனல் ஆயிடுச்சு. ஸோ ஷேன் ப்ரோக்கு வந்து நம்ம வாலி பிரதர் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. ஸோ அவர் பார்த்துட்டு என்ன படம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த ரங்கோலி மூவியை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அதை பார்த்துட்டாரு. அன்னைக்கு வந்து ஆஃபீஸில் நாங்கள் கிட்டத்தட்ட காலையில் 8 மணிலேருந்து வெயிட் பண்ணியிருந்தோம். 8, 9 லஞ்சு முடிச்சுட்டு நான் கோ டைரக்டர் நானி அப்புறம் டைரக்டர் வாலி மோகன்தாஸ் நாங்கள் 3 பேர் தான் இருப்போம் ஆஃபீஸில். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நைட்டு வந்து கிட்டத்தட்ட 9-10 ஆயிடுச்சு. 9-10 அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே எங்கே கூப்பிட போறாரு, வாங்க போவோம். கூப்பிட்டாலும் நாளைக்கு காலை தானே, கேரளா வரைக்கும் நம்ம எப்படி இப்போ திடீர்னு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம். நைட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 12 மணி ஃபோன் அடிக்கிறாரு. பிரதர் ஷேன் ப்ரோ கால் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. ஓகேங்க காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புறேன், காலையில் உங்கள் வீட்டு கீழே தான் இருக்கிறேன், வாங்க கிளம்புவோம் அப்படின்ட்டாரு. எங்கே கேரளாக்கு காரில். சரின்ட்டு அப்படியே இறங்கி அதுக்கப்புறம் போயிட்டு அப்படி நாங்கள் பிடிச்சோம். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். அவர் இந்த படத்துக்காக கொடுத்த அந்த ஒர்க்கு, அந்த எப்படி சொல்கிறது, அந்த டைம் எல்லாருமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணார். இதில் அவர் லவ் டுவர்ட்ஸ் சினிமா வந்து உண்மையிலே எனக்கெல்லாம் புறமையாகவே இருந்தது. எல்லாருமே வந்து நீங்கள் நடிக்கும்போது வேற வந்து என்கிட்ட வந்து அவர் நடிக்கிறது பாரு எப்படி இருக்குது பாருன்றாங்களா, அது வேற நமக்கு எனக்கு பயமாக இருக்குது. கலை ப்ரோ சொன்ன போதே நான் முதல் நாள் பார்க்கும்போதே வாமச்சான் அது இதுன்ட்டு நம்ம இப்போ தானே இவரை பார்க்குறோம், நம்ம ரொம்ப வருஷம் பழகிட்டோமோ இவர் கூட அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஒன்று கொடுத்தாரு. ரொம்ப அவர் கூட பழகணும்னா எப்படி சொல்றது, ரொம்ப நீங்க முத வாட்டி நீங்க பழகும் போதே ரெகுலரா அவர்கிட்ட ஒரு 10 வருஷம் பழகின மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ரொம்ப நன்றி வந்ததுக்கும். அப்புறம் நேரிகா மேம் தேங்க்யூ ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் டே. அவங்களுடைய அந்த கோஆப்ரேஷன் டுவர்ட்ஸ் த மூவி, டைம் அந்த டைமுக்கு வந்திருப்பாங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலிஸ்டாக இருந்தாங்க இந்த படத்துக்கு. தேங்க்யூ. ஐஸ்வர்யா படத்துக்கு தூங்குறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தாங்க. ஏன்னா வந்து நம்ம வாலி ப்ரோ வந்து இன்ட்ரோ பண்ணது அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்க வந்து இந்த மூவி தமிழுக்கு என்று அன்றை அனுத்தவும், அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. நீங்களாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியப்படுவீங்க இவங்களா அப்படின்ட்டு. தேங்க்யூ ஐஷு. சாம்ஜிஎஸ் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு 3வது படமாக நம்ம திருப்பி இணையருன்னு நினைக்கிறேன். அடங்கமரு, கிரிமினல், அப்புறம் இது. தேங்க்யூ. உங்களோட மியூசிக் நான் ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே சொல்லிட்டே இருப்பேன், நம்ம படத்தை எல்லாமே கரெக்டாக எடுத்து கொடுத்துரும். அவரோட பிஜிஎம்ல தான் இருக்குது நம்ம படத்தோட உயிர் அப்படின்ட்டு. அடங்குமுறை எங்களுக்கு எப்படி எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகி கொடுத்தீங்களோ அந்த மாதிரி இதையும் கொடுத்துருவீங்க நம்புறேன். தேங்க்யூ வெரி மச். பிரஸ்னா ப்ரோ வந்து இங்கே தான் நம்ம பெருசாக பேசுறதுக்கு பயப்படுறாரு. ஆனால் உண்மையிலே நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு ரூமில் இருக்கும்போது எல்லாருமே அவர் ரூம் தான் தேடி ஓடுவாங்க. அவ்வளோ அவரோட டீமை வந்து அப்படி பார்த்துப்பாரு. ஒரு கோழி அடக்காக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து அவரோட டீமை வந்து அடக்காத்து வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப நல்ல கேமராமேன். ஸோ படத்தை பாருங்க. அண்ட் ஏடிஸ் உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்.
உங்களை பற்றி பேசுகிறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியல, டீசரு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாடான்ட்டு உங்களை பற்றிலாம் பேசுகிறேன். அவங்களோட ஒர்க் உண்மையிலேயே ரொம்ப இந்த படத்துக்கு தேவையானது. தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ. ட்ரெய்லர் சாங் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? லவுடா சார். ஓகே, சூப்பர். Thank you so much. I haven't really prepared much to talk, but all I wanted to say is, Ali sir, the teaser is fantastic. I also saw it for the first time. All fantastic people came together to make one fantastic movie, that is Madras Karan. I wish everyone all the very best, including myself. And I would dearly like to thank my direction team. They really were very helpful. Shooting time lo enakku romba helpful ah irundhathu. Sorry. Thank you so much. And Appa, thank you so much. You've been a very, very helpful and supportive actor. I'm sorry if I did any mistakes. Shane, it was lovely working with you. It was lovely dancing with you. At least in the next movie, I hope I have few scenes with Kalai and Aishu. Thank you so much, everyone. I hope you encourage the film as much as you like the trailer and the song. Thank you so much.